கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. தியானத்திற்கான தலைப்பு, நான் ஒன்றுமில்லை. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. நீதிமொழிகள் 30:2. இன்று மனிதன் சாதனை மேல் சாதனை புரிந்து அதனால் வேதனையையும் பெருக்குகிறான். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே நமக்கு முடியாது என்று நாம் நின்றுவிட்டால் காலமும் நேரமும் நம்மை விட்டு கடந்து போய்விடும். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துடனேயே இவ்வுலகில் உருவாக்கியுள்ளார். அதை இனங்கண்டு அவரது உன்னதமான நோக்கத்தில் வாழுவதே நமது வாழ்வை குறித்த தேவனுடைய சித்தம். தங்களை மிஞ்சிய ஆட்கள் இல்லை, தங்களால் எல்லாமே கூடும் என்ற கர்வத்தில் வாழுவோர் மத்தியில் மோசேயை போன்றவர்களை இன்று இனம் காணுவது கடினம். தேவன் ஒரு உன்னதமான பணிக்கு மோசேயை அழைத்தார். அவர் அழைத்தார் என்றால் மோசேயால் அது முடியும் என்பதே அர்த்தம். ஆனால் மோசேயோ தன்னால் முடியாது, தான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி வேறு யாரையாவது அனுப்பும்படி மறுப்பு தெரிவித்தார். அதனால் தேவனையும் கோபமூட்டினார். ஆனால் தேவனோ, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்ற எண்ணம் நமக்கு அவசியம். தேவ கிருபையில் நாம் வாழுகிறோம் என்ற எண்ணமும் நமக்கு அவசியம். இதைத்தான் ஆகூரின் உபதேச வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. நீதிமொழிகள் 30:3. எனினும் தேவனுக்காக காரியங்களை செய்ய நாம் பின்னிற்கக்கூடாது. நம்மால் முடியாததை ஆண்டவர் கேட்கவும் மாட்டார். தாம் ஒப்படைத்தவற்றை செய்து முடிக்க நம்மை பலப்படுத்தாமல் விடவும் மாட்டார். ஆகையால் அந்த நம்பிக்கையோடு அவர் காட்டும் வழியில் அவர் தருகின்ற பொறுப்பை செய்து முடிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, இன்று நமது நிலை என்ன? நான் ஒன்றுமில்லை என்று தேவனுக்கு முன்பாக மெய்யாகவே நம்மை தாழ்த்துகிறோமா? அல்லது நாம் ஒன்றுமில்லை என்று சாக்கு சொல்லி தேவ பணிக்கு பின்னிற்கிறோமா? மெய்யாகவே நம்மை தாழ்த்தி ஒப்படைக்கும் போது தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தயங்கிய மோசேயை தனது வழிக்கு கொண்டு வந்தது போல தேவன் நம்மையும் தமது வழிக்கு கொண்டு வரட்டும் என்று இருப்பது தவறு. அதனால் நமது தருணத்தையும் நாம் இழக்கக்கூடும். ஆகவே தேவ சித்தப்படி பணியாற்ற நம்மை இன்றே ஒப்புவிப்போம். அவரே நம்மை நடத்தட்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எங்கள் இயலாமைகளை சாக்கு போக்காக சொல்லி காலம் தாழ்த்தாதபடி கிடைக்கும் தருணங்களில் தேவ பணிகளை உத்தமமாய் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.